Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல 7th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 1230, அதுக்கப்புறம் 1926 அந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும். அப்படி அந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணுறப்ப அதோட ரிமைண்டர் வந்து 12 இருக்கணுங்கிறதையுமே சொல்லிட்டாங்க. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்கனாலே அது HCF கேட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். HCF வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் வந்து பார்த்துருக்கோம். இதே மாடலை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. அது எந்த எக்ஸாம்பிள் சம்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.5 அந்த எக்ஸாம்பிள் சம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மையுமே வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ரிமைண்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 1230யோடையும் 1926ஓடையும் 12 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே 1213ஓட 12 மைனஸ் பண்ணுறேன். 1230ஓட 12 மைனஸ் பண்ணுன்னா எனக்கு 1218 வந்து கிடைக்கும். அடுத்து 1926ஓட 12 மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 1914 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ நான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா யூஸ் பண்ணி HCF வந்து கண்டுபிடிக்கிற போகிறேன். அப்படின்னா A is equal to BQ plus Rங்கிறது எனக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா. எப்போதுமே ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென்னாக தான் இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு நம்பர் எது கிரேட்டர் வேல்யூவோ அதான் ஏவோட வேல்யூவாக இருக்கும். நான் 1914 ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 1280 Q plus R. அப்படின்னா 1914 is equal to 1218 Qக்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு 2000க்கு மேலே போயிடும். நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா 1914ஓட 1218 மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல 14 ஆகும். இது வந்து 0 ஆகிறப்ப இங்கேருந்து 10 ஆகிடும். அப்படின்னா 14ல் 8 போச்சுன்னா 6, 10ல் 1 போச்சுன்னா 9, 8ல் 2 போச்சுன்னா 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ண ரிமைண்டர் எனக்கு 696 வந்து கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு HCF பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 1218 வந்து டிவைசர், அந்த டிவைசர் வந்து எனக்கு டிவைடண்டாக மாறிடும். அடுத்து ரிமைண்டராக இருக்கக்கூடியது வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா 1218 is equal to 696 Q plus Rன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா 1218 is equal to 696ஓட நான் எதை மல்டிப்ளை பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 1 தான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 1414 தாண்டி போயிடும். அதனால் 1ஆலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1218ஓட 696 மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணனா 8ல் 4 6 போச்சுன்னா 2. அடுத்து இதில் பார்த்தோம்னா அடுத்து வந்து இங்கே பாரோ பண்ணுறப்ப எனக்கு இது 11 மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த இதில் 11ல் 9 போச்சுன்னா 2, அடுத்தது 11ல் 6 போச்சுன்னா 5. அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 522 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த டிவைசர் வந்து டிவைடண்டாக மாறிடும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா 696 இஸ் ஈக்குவல் டு 522Q ப்ளஸ் Rன்னு கிடச்சிருக்கும். இப்போ இதையும் நான் 1ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 522 into 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 696ஐயும் 522வையும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்படின்னா எனக்கு 174 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த டிவைசராக இருக்கக்கூடிய 512 டிவைடண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 174 வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா 522 is equal to 174 Q plus R கிடச்சிருக்கும். இதை நான் எதோட மல்டிப்ளை பண்ணுறேன்னா 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 2s are 8, அதுக்கப்புறம் 7 2s are 14, அடுத்து 343 வருது, 348 வருது. இதோட ஒரு நியர்பையாக வேணும்னுட்டு ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 4 3s are 12, அடுத்து 7 3s are 21 22, அடுத்து 522 எனக்கு கிடச்சிச்சு. எதால் மல்டிப்ளை பண்ணுறப்பன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்படின்னா 522 is equal to 174 into 3. அப்படின்னா எனக்கு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 522 கிடச்சிருக்கு. அப்படின்னா 522வையும் மைனஸ் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. HCFை பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் பண்ணணும். எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. அப்படின்னா இந்த டிவைசர் தான் எனக்கு
ஹச்சிசிஎஃபாக இருந்திருக்கும். அப்படின்னா எனக்கு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 174ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.